வெள்ளையங்கிரி மலைப்பயணம் தொடங்கிருச்சுங்க. நிறைய பேர் இந்த குகையை கவனிக்க மாட்டாங்க. ஆனா அவ்வளவுதான் இருக்கு. நாங்க நிலா வெளிச்சத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டு நாங்க டார்ச் லைட் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருந்தது அந்த மலையோட உச்சியை பார்க்க எடுத்தாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். என் பேரு கருணா. இப்ப நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்திருக்கீங்க. 2024 வெள்ளையங்கிரி மலைப்பயணம் தொடங்கிருச்சுங்க. இந்த வீடியோ முழுக்க பாருங்க. கிட்டத்தட்ட 7 மலைகள் கடந்து போனதான் இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை நம்ம தரிசிக்க முடியும். இந்த 7 மலைகள் எப்படி இருக்கு, எப்படி போனோம், 2024 இந்த வெள்ளையங்கிரி மலை பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ முழுக்க பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெள்ளையங்கிரி மலை ஏறணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து வரணும். நீங்கள் சென்னையில் இருந்து வர்றீங்க, இல்லை கன்னியாகுமரியில இருந்து வர்றீங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் இருக்குது, பஸ்ஸும் நிறைய வந்துருக்கு. நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் காந்திபுரம் வருவீங்க, இல்லைனா சிங்கநல்லூர் வருவீங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் 2 பஸ் ஸ்டாண்டில் இருந்துமே பூண்டிக்கு அடிக்கடி பஸ் இருக்குங்க. அப்படி இல்லை ஈசா யோகா மையத்துக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. நீங்கள் ஈசா யோகா மையம் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அந்த கண்டக்டர்கிட்ட சொல்லுங்கள் நான் வெள்ளையங்கிரி மலை ஏறணுங்க அப்படின்னீங்கன்னா அவங்க இறக்கி விட்டுருவாங்க. அந்த இடத்துல இருந்து ஆட்டோக்கள் இருக்குது. அந்த ஆட்டோக்கள் 20 ரூபா கேட்பாங்க ஒரு ஆளுக்கு. உங்களைய மலையோட அடிவாரத்துக்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும் ட்ரெயினில் இறங்கி பஸ்ஸில் மாறி வந்து வரலாம். இல்லை நான் வந்து பைக் வச்சிருக்கேங்க, கார் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மலையோட அடிவாரத்தில் மிகப்பெரிய அளவில் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக வந்து நிப்பாட்டிக்கலாம். பார்க்கிங்க்குலாம் வந்து எந்த காசும் வந்து இல்லைங்க. இந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். இந்த மலைப்பயணம் குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது இருக்க போகுது. அப்போது அதுக்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன தேவையை வாங்கிக்கோங்க. தண்ணி மேலே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும், இருந்தாலும் ஒரு 2 லிட்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, நிறைய பழங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே வந்து முக்கியங்க. இதெல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு முக்கியமாக நீங்கள் வாங்க வேண்டியது ஒரு குச்சி. ஏன்னா அதுதான் உங்களுடைய இன்னொரு கையாக வந்து இந்த மலை ஏறி இறங்குற வரைக்கும் இருக்க போகுது. அதனால ஒரு குச்சி வாங்கிக்கோங்க. ஒரு குச்சி 20 ரூபா வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மலை ஏறி ஏற்கனவே இறங்கிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தூக்கி போட்டிருப்பாங்க. நீ அந்த குச்சியை கூட வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா கீழே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். நீங்கள் பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஏறினீங்கன்னா மலையடி வாரத்தில் ஒரு வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருக்கிறாருங்க. நீங்கள் இவரை தரிசனம் பண்ணிட்டு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மலையேற வந்து ஆரம்பிக்கலாங்க. நம்ம மலையேற வந்து ஆரம்பிச்சிங்க. முதல் மலை முழுக்க வந்து படிக்கட்டுகள் தான். அப்படியே ஏறி போகணும். நம்ம உள்ளுக்குள்ள வரப்பே வந்து வனத்துறை வந்து சோதனை பண்ணுவாங்க. நம்ம பிளாஸ்டிக் எதுவும் வச்சிருக்கக்கூடாது, சூடம், முக்கியமான தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதுவுமே வந்து வச்சிருக்கக்கூடாது. படியேற ஆரம்பிச்சிட்டோம். ஏறும்போது நமக்கு வலது பக்கத்தில் ஒரு குகை இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு குகை. வாங்க போகலாம். ஏறப்பயே இந்த குகையை வந்து பார்க்கலாம். ஒரு 100 படிக்கட்டுகள் ஏறி வர்றப்ப இந்த குகை இருக்குங்க. சின்ன அளவில் நந்தியோட ரொம்ப அழகா சிவபெருமான் இங்கே வந்து இருப்பாருங்க. நிறைய பேர் இந்த குகையை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் படி ஏற ஆரம்பிக்கிறப்பயே ஒரு 100 படிக்கட்டுகள் நமக்கு வலது பக்கம் வந்துடும். இந்த சிவலிங்கத்திலே வந்து அந்த உருவம் வந்து பதிக்கப்பட்டிருங்க. ரொம்ப அழகா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300 படிகள் வந்து ஏறி இருப்போங்க. நம்ம அப்படியே சோர்வாக்குது அப்படின்னு சொன்னாங்க. படிக்கட்டுகள் ரொம்ப இதாக இருக்கும். இருக்கிறதுலே முதல் மலையும் 7வது மலையும் தான் ரொம்ப கடினமாக உங்களை சோர்வாக்கக்கூடியது. அதை ஏறிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேரலாம். நின்று ஏறிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் கூட யார் இருக்கானா? எப்பா நில்லுங்கப்பா. இவர்கள் தான் எனக்கு துணை, வழித்துணை. தமிழ் பாதை காளிதாஸ் இருக்கிறாரு. அப்புறம் தம்பி கோகுல் இருக்கிறாரு. தம்பி ஐமேக்ஸ் மீடியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 சக யூடியூபர்கள், 2 தம்பிங்க, ஒரு அண்ணன், 3 பேர் இன்னைக்கு மலை ஏறுறோம். போலாம் ஏறுங்க.
படிக்கட்டுகளாக ஏறி வந்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பாறைகளாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு கோயில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அங்கே முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம முதல் மலையோட முடிவுக்கு வந்துட்டோம். இரண்டாவது மலையை தொடங்க போகிறோம் அப்படின்றதுக்கு அதுக்கான அர்த்தம் அது. பிள்ளையார் கோயிலுங்க. நமச்சிவாய நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி. பிள்ளையார் கோயிலுங்க. பிள்ளையாரப்பா, பிள்ளையார தரிசனம் பண்ணிக்கோங்க. இதுதான் முதல் மலையோட அடிவாரம். தரிசனம் பண்ணிட்டு இங்க கொஞ்ச நேரம் அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இரண்டாவது மலையை ஏற ஆரம்பிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ 9:20. நம்ம இப்போ முதல் மலையை தாண்டி ரெண்டாவது மலையை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து மூங்கில் மரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மூங்கில் காடு இது. இங்கே பாருங்கள், பின்னாடி மூங்கில் மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். மூங்கில் காடு. ஆனால் முதல் மலையை விட இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மலை வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது. முதல் மலை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் முதல் மலையை விட உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப இன்னும் குளுமையாக தெரியும். கரெக்டாக? ஆமாண்ணே. இது முதல் மலை கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக இருந்ததுனால வேறுச்சான்னு தெரியல. ஆனால் இந்த மலை கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு இரண்டாவது மலையை கடந்து இந்த மூங்கில் காடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மலைகளை கடந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். பாதைகள் அப்படியே மேலே வந்து ஏற ஆரம்பிக்குதுங்க. இங்கே பாருங்க, முடியலையா? ஓகே, இது அப்படியே போகுதுங்க. இதுக்கப்புறம் இந்த மூன்றாவது மலை ஆரம்பிக்கும் போது, மூன்றாவது மலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வழுக்குப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பாருங்க, இப்படி ஏறி வருவீங்க. பாதை எப்படி இருக்கும் சரிங்களா? இப்படி வந்தால் இங்கே மேலே இந்த பாறை ஏற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இங்கிட்ட ஒரு குகை இருக்குது, அதை மறந்தாமல் பாருங்கள். இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சிவலிங்கம் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. இதை மறந்துடாமல் பாருங்கள், ஏன்னா இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. இது மேலே வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாகம், அப்படியே ஒரு பாம்பு கீழே காவல் காக்கிற மாதிரி வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன குகைங்க. இங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மூன்றாவது மலைக்கு ஏற ஆரம்பிக்கலாம். இதில் மழை பெஞ்சதுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஒருவேளை மழைக்காலத்தில் நீங்கள் வர்றப்ப மழை பெஞ்சிருச்சுன்னா அது வழுக்கும். நீங்கள் ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா இது இங்கே பாருங்கள், இது முழுக்க மலைகள் அப்படியே அதில் படிக்கட்டு மாதிரி வெட்டி விட்ருக்குறாங்க. இல்லைன்னா இது ஏறுறது கஷ்டம். அப்புறமே இது வழுக்குதுங்க, கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வழுக்குப்பாறை தாண்டோன்னே ஒரு சின்ன நீர் சுனை வரும். நீங்கள் வாட்டர் பாட்டிலாக வச்சுருந்தீங்கன்னா அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா சுத்தமான தனியாக இருக்கும். அங்கே நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே நிறைய பேர் ஓய்வு எடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல யானைகள் இரவு நேரங்களில் வரும். அதனால தான் நீங்கள் ஏறினீங்கன்னா இரவில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை ஏறணும்.
இங்கே பாருங்கள், ரொம்ப தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு குகை வருது. ரொம்ப முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குகை, பாம்பாடி சித்தர் குகை. பாம்பாடி சித்தரையே போற்றி. பாம்பாட்டி சித்தர் குகை. பாம்பாட்டி சித்தர் குகை. நான் அந்த கொடியை கொடுத்து ஆறடை அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, 3.5 மலை. நம்ம இப்போ பாதி மலை ஏறிட்டோம். மொத்தம் 7 மலை இல்லையா, அதில் பாதி மலை ஏறிட்டோம். இங்கே பாருங்க, அவங்களே போட்டிருக்காங்க 3.5 மலை ஏறியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வர்ற வழியில் பயங்கரமான குரங்குங்க. நீங்கள் வரும்போது பார்த்து வாங்க. எல்லாம் அங்கங்கே ஏறி உட்காந்துருக்குங்க. நம்ம கவனிக்காத நேரத்தில் பேக்கில் ஏறி உட்காந்துருங்க. ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அந்த குரங்கு நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே கடைகள் தந்துருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த சீசன் இன்னும் கடைகள் ஆரம்பிக்கலை. இந்த மார்ச் கடைசி, இந்த ஏப்ரல் மாதம்லாம் வந்துட்டு உங்களுக்கு கடைகள் வந்துடும். உங்களுக்கு மோர் அந்த மாதிரி சில பானங்கள்லாம் இங்கே வந்து கிடைக்கும். ஆனால் இப்போது எந்த கடைகளுமே இல்லை. போகலாம். இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க போல் சாமான்லாம். கறிக்கிறேன் உங்கள் இதை ஃபுல்லாக பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ப்ரோ. ஹாய் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ நம்ம இந்த 3வது மலையோட முடிவுக்கு வந்துட்டோம். இதை நம்ம எப்படி அறியலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு பெண்ட் ஆகிற இடத்துல இங்கே ஒரு சுனை இருக்கும். இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அங்கே தண்ணி வருது பாருங்கள். தண்ணி கம்மியாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சுத்தமான தண்ணிங்க. இங்கே பாருங்க, ஒரு சிவன் ஒரு சூளையை போட்டு வச்சிருக்கிறாங்க. தண்ணி இது கூடி வருது. பைப்பு உடச்சி வச்சுருக்காங்களே, இதில் வரலையே. லைட்டாக வருது தண்ணி, அந்த இடத்துல வருது. நீங்கள் வந்தீங்கன்னா தண்ணி இப்படி தாங்க வரும். இந்த பைப் கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நிறைய தண்ணி வர்றப்ப நீங்கள் இங்கேயே எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. இந்த சுனைக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் 3வது மலை முடிச்சு 4வது மலை ஏற போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். ஆஹா, அருமை அருமை அருமையோ அருமை. இங்கே பாருங்க, இந்த எழில் கொஞ்சம் கோவையின் அழகை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு வியூங்க. கிட்டத்தட்ட 4வது மலை ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து பார்க்க முடியும். இது முழுக்க நல்ல அழகான காடுகள். அப்படியே பார்த்திங்கன்னா அதுதான் ஈஷா யோகா மையம். அதெல்லாம் அப்படியே அந்த பக்கம் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஒரு தடவை வந்து வெள்ளையங்கிரி மலை ஏறிட்டு, ஒருத்தர் முடிஞ்ச அளவு ஏறிட்டு
உச்சிக்கு போக முடியாமல் இதாகி விழுந்துட்டார். எங்கே? இந்த இடம் தான். ஓ இங்கேயா? ஆமாம், விழுந்தவரை துணி போட்டு மூடி அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு வந்தாங்க, தூக்கிட்டு வந்தாங்க. இறந்துட்டாரு. இந்த இடத்துல தான் இறந்தது. 6 பேர் வந்துட்டாங்க. ஆமாம், கரெக்டாக இந்த இடத்துல வந்தோம். அந்த இடத்துல தான் நிழல் இருக்கு. ஈசன் அடிங்க சேர்ந்துருப்பாரு. ஆமாம், மலையே ஈசன் தான். ஆமாம். சக்திக்கு இந்த வேலை இல்லை. சரியான சோதனையாக இருக்குது இந்த தடவை. சிவபெருமான்கிட்ட சரியான சோதனையாக இருக்குங்க. கடைகள் இன்னும் ஒன்றுமே இல்லை. வெயில் கொளுத்தி எடுக்குது. ஒரு கடைகளில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாருமே ரொம்ப டயர்டாயிட்டோம். 20 ஸ்டெப்பு வைக்கிறோம், அதுக்கு மேலே முடியல, உட்காடுறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெயில் வேற கொளுத்துது. ஆனாலும் சிவருமனை பார்க்க விட மாட்டேன். இன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக பார்த்தே தருவோம். வாங்க போகலாம். கிட்டத்தட்ட கடுமையான வெயில்லையும் இப்போ நம்ம 5வது மலையில் வந்து இருக்கிறோங்க. 5வது மலை கொஞ்சம் அப்படியே சமதளமாக வந்து ஏறும். உங்களுக்கு அந்த பாதை தெரியுதா? அது ஏறி இறங்கணும். அதான் 6வது மலை. அந்த பீமன் கழி உண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதான் 6வது மலை. அந்த பக்கம் அது இறங்கினா தான் தண்ணி, ஆண்டி சுனையில் தண்ணி இருக்கும். வாங்க போகலாம். ஒட்டன் சித்தர் சமாதி கிட்ட வந்துட்டோம். பாருங்க, பின்னாடி இருக்கு பாருங்க சமாதி. எப்பா வெயில் எங்களை படாத பாடுபடுத்திச்சுங்க, சான்ஸே இல்லை. கிட்டத்தட்ட 6வது மலைக்கு வந்துட்டோங்க. அங்கே உங்களுக்கு நேராக ஒரு பாறை தெரியுதா? அந்த பாறைக்கு பேர் தான் பீமன் கழி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அது வந்துருச்சுன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம 6வது மலையில் வந்து இருக்கிறோம் அப்படின்ட்டு. அது நம்ம தாண்டோம்னாலே 7வது மலையில் இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி மலையாக நமக்கு தெரிவாருங்க. ஆனால் பாதைகள் எளிமையாக இல்லை. வாங்க போகலாம். ஏழாவது மலை. ஓம் நமச்சிவாய. 7வது மலை உங்களுக்கு தெரியுதா? சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரு மலை. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருந்தது அந்த மலையோட உச்சியை பார்க்க எடுத்தாங்க. வாங்க போலாம். நாடுடைய சிவனே போற்றி, நாட்டோருக்கு மெய்வா போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆறாவது மலை
முடிவுக்கு வரப்போகிற சமயங்க. நம்ம 6வது மலை முடிவுக்கு வருதுங்கிறத ஆண்டி சுனைன்னு ஒரு சுனை வரும். மிகப்பெரிய ஒரு சுனை. தண்ணி அங்கே தான் இருக்கும். நிறைய பேர் வந்து அங்கே குளிப்பாங்க. குளிச்சுட்டு தான் 7வது மலைக்கு வந்து ஏற ஆரம்பிப்பாங்க. நம்மளும் அங்கே போய் குளிச்சுட்டு ஏற ஆரம்பிக்கலாம். இந்த 6வது மலை தான் வந்து கொஞ்சம் அப்படியே ஏற்ற இறக்கமாக இருக்கும். கொஞ்சம் பள்ளத்துக்குள்ளே நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் 7வது மலை போயிட்டீங்க அப்படின்னா ஒரே ஏற்றம் தாங்க. 7வது மலை ஒரே ஏற்றம் தான் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேலே ஃபுல்லாக ஏறிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த உச்சிக்கு போனால் அந்த பாறை தெரியுதா, அந்த பாறை தான் நம்ம போகணும். வாங்க போகலாம். வந்துட்டோங்க. பாருங்கள், பச்சை பசேல் என்று நல்ல குளுமையாக இருக்குங்க. இவ்வளோ நேரம் காலெலாம் பொத்து போயிருந்துச்சு. இந்த இடம் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. நல்லாவே குளிர்ச்சியாக இருக்குது. தரிசனம் முடிஞ்சுங்களா? முடிஞ்சு என்ன ஒரு மலை தான். இந்த இடத்துக்கு வந்தோன்னா இங்கே சிவனை தரிசனம் பண்ணிட்டு அங்கே குளிக்கலாங்க. அங்கே குளிச்சுட்டு மலையார வந்து ஆரம்பிக்கலாம். நான் போய் குளிக்க போகிறேன். எப்படி எப்படி வரல? எல்லா குளிரும் ஐஸ வச்சு குத்துற மாதிரி இருக்கு. ரெடி ஆகல. இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. செம்ம குளிருதுங்க. அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே முங்கிட்டு வந்தாச்சு. இப்போ மேலே தான் போக போகிறோம். மேலே வந்து 7வது மலை ஏற போகிறோம். இன்னும் வெயில் போகலை. இப்போ வந்து வெயிலில் ஏற மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இந்த ஆண்டி சுனையில் வந்து குளிச்சிங்கன்னு வைங்களேன், தயவு செஞ்சு இந்த சோப்பு ஷாம்பு இதெல்லாம் தயவு செஞ்சு எக்காரணம் கொண்டு தொட்டுறாதீங்க. மிகப்பெரிய ஒரு பாவம், சரிங்களா? அது மட்டும் இல்லை, அப்புறம் நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை நீங்களே கொண்டு போயிருங்க. அது ரொம்ப நல்லது. தரிசனம் முடிஞ்சுங்களா? ஓகே ஓகே ப்ரோ. தரிசனம் முடிச்சுட்டு போயிட்டுருக்குறாங்க. நம்ம கரெக்டாக இந்த சன் செட்டுக்கு போக போகிறோங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு மேலே போக போகிறோம். வெள்ளியங்கிரி ஆண்டவரை அங்கே போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போது நீங்கள் 7வது மலை ஏறி வர்றீங்க அப்படின்னா தண்ணி உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த ஒரு இடத்துல தாங்க கிடைக்கும். 7வது மலையில் அந்த பிள்ளையார் கோயில் இருக்கும். பக்கத்தில் இந்த பாறைக்கிட்ட இப்போ புதுசாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த தண்ணி சுத்தமான தண்ணி. இதை நீங்கள் குடிக்கலாம். அப்பா, நம்ம இங்கே தண்ணி குடிச்சிட்டு இங்கே விநாயகர் இருக்கிறாங்க. 7வது மலை. இவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம ஏற ஆரம்பிக்கணும். ஏன்னா அது நல்ல செங்குத்தான ஏத்தங்க. அதனால் இவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம ஏறவே ஆரம்பிக்கணும். ரொம்ப அழகான ஒரு விநாயகர். விநாயகனே காப்பாத்துப்பா. விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. வாங்க ஏற ஆரம்பிக்கலாம். அப்பா, என்ன ஏத்தங்கிறீங்க? முடியலங்க. வந்துட்டாங்க. வரிசை சூழாயுதங்கள். உச்சியை அடைஞ்சிட்டோம். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஏறி சிவருமானை பார்க்க போகிறோம். பிள்ளையாரப்பா
பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா, நல்வழி கொடு விநாயகனே. குளிருதுங்க இந்த இடம், கைலாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மன் சன்னதி, அம்மா காப்பாத்துமா, எல்லாரையும் காப்பாத்து. வாங்க 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 ஈசனை பார்க்கலாம். நமசிவாய நமச்சிவாய நமசிவாய 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 நமசிவாய. தென்னாருடைய சிவனையை போற்றி போற்றி, நாட்டவருக்கு மறிவார் போற்றி, தென்னாருடைய சிவனையை போற்றி. அற்புதமான தரிசனங்க. எப்படி இருந்துச்சு தரிசனம்? அருமையான, ரொம்ப ரொம்ப அருமையான தரிசனம் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து நம்புறேங்க. மணி வந்து 6:30 வந்து ஆயிடுச்சு. மணி 6 கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 10 மணி நேரம் நாங்கள் அவசரமே படலை. ஒவ்வொரு இடமா பொறுமையா ரசிச்சுக்கிட்டே வந்தோம். இன்றைய ஒரு நாள் முழுக்க இன்னைக்கு இந்த கைலாய மலையில் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பின்னாடி பாத்தீங்களா சன்செட்டை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சூரியன் இப்ப நாங்க இறங்க போறோம். நீங்க தயவு செஞ்சு வந்தீங்கன்னா யாரும் இந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி எந்த பொருட்களையும் இங்க போடாதீங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு நீங்க சாப்பிட்டதையாவது கீழே கொண்டு போயிருங்க. வாங்க போலாம். மணி வந்து 8:30 ஆகுதுங்க. உங்களுக்கு தெரியுதா? 8:30 மணி. கிட்டத்தட்ட நாங்கள் 4வது மலைக்கு வந்துட்டோம். ஒரு குழுவாக தான் வந்து இறங்கிட்டு இருக்கோம். ஏன்னா சுத்தமாக வெளிச்சம் இல்லை. இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டா ஒன்றுமே தெரியாது. டார்ச் ஆஃப் பண்ணுங்கண்ணே. பார்த்தீங்களா? ஏதாவது தெரியுதா? அது மேபி ஃபோன் வேணால் கொஞ்சம் இது பண்ணி காட்டலாம். ஆனால் எங்களுக்கு இருட்டில் ஒன்றுமே வந்து தெரியலை. அவ்வளோ இதாக இருக்குது. நாங்கள் நிலா வெளிச்சத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டு நாங்கள் டார்ச் லைட் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு வேளை இரவு பயணம்லாம் பண்ணுறீங்கன்னா நிறைய டார்ச் லைட் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 கட்டாயங்க. மணி இப்போ 8:30 ஆயிடுச்சு. 4வது மலை தான் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஒரு 11 நினைக்கிறேன் கீழே போக. கீழே வந்து இறங்கிட்டோங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஏறி இறங்குறதுக்கு ஒரு 14 மணி நேரம் வந்து ஆயிருக்கு. அற்புதமான ஒரு மலைப்பயணமாக இந்த வெள்ளையங்கிரி அமைஞ்சது 2024. இது வரைக்கும் நான் அதிகபட்சமே வந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்தை வந்து முடிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி 14 மணி நேரம் மிகப்பெரிய ஒரு மலைப்பயணமாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வெள்ளையங்கிரி 2024 எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருங்க. சனி ஞாயிறு எக்கச்சக்கமான மக்கள் மலை ஏறிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து வாங்க. மே 30ஆம் தேதி வரைக்கும் இந்த வெள்ளையங்கிரி மலை ஏறுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. பெண்கள் அனுமதிக்கிறது இல்லை. சரிங்களா? பெண்கள் அனுமதிக்கிறது இல்லை. 60 வயசுக்கு மேலே இருக்காங்க இல்லை வந்து 10 வயசு கீழே இருக்காங்கன்னா மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. மற்றபடி பெண்களை அனுமதிக்கிறது இல்லை. மற்றபடி
மே 30 வரைக்கும் எப்போனாலும் நீங்கள் வந்து இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவரை 7 மலை தாண்டி ஈசனை போய் நீங்கள் பார்க்கலாம். அற்புதமான தரிசனமாக இன்றைக்கி எனக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வெள்ளியங்கிரி எப்படி போகணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி அடுத்த ஒரு மலைப்பயண வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.